என் பிரியமான பக்தனே, உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? நீ என்னை முழுமனதாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நல்லதே நடக்கும். உண்மை வேண்டுமென்றே வம்பிழப்பவர்களை அவர்கள் வழியிலே விட்டுவிடு. அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிட்டு உன் பாதை ஏதுவோ அதை தேர்ந்தெடு. அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும். நடப்பவை யாவும் நன்மைக்கே. உனை மனம் நோகடிக்கும் படி வேண்டுமென்றே நடக்கும் அந்த சிலரை நினைத்து வருந்தியும் மன நிம்மதியை இழந்தும் நீ படும் துன்பத்தை நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ எந்தளவு அவர்களால் மன வலி அடைந்தாயோ அதைவிட பல மடங்கு வலிகளை அவர் அனுபவிக்க தயார் ஆகிக் கொண்டிருக்கிறார். தெய்வமும் கர்மாவும் தக்க பாடத்தை அவர் உணரும்படி கற்பிக்கும். வீணான கவலை வேண்டாம். பசித்தோர்க்கு அன்னமிடு. இனி உனக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். யாமிருக்க பயமேன். இந்த பதிவை மற்ற முருக பக்தர்களுக்கு அனுப்பிவை என் தங்கப்பிள்ளையே.